Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவருக்குள் பிரியமான சகோதரே சகோதரிகளே, பல பணிகளுக்கு மத்தியில், வேலைகளுக்கு மத்தியில் சாப்பிட்டுட்டு தூங்குற நேரத்தில் நீங்கள் மரியாவை போல ஆண்டவரோடு ஒரு மணி நேரம், ஒரு சில பேர் ஒரு மணி நேரம், ஒரு சில பேர் காலையில் 10 மணிலிருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவரோடு இந்த கூடாரத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆகவே நல்ல கரங்களை தட்டி நாமே நமக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கிடைத்தும் அவங்க வர முடியலை, அல்லது பல வேலைகள், மார்த்தாவை போல பலவற்றை குறித்து கவலைப்படக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் டபுள் சம்பளம் கிடைக்கும், அல்லது ஏதாவது அதிகப்படியான ஊதியம் கிடைக்கும், வேறு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி போகக்கூடிய மத்தியில் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய சமயத்தினுடைய வளர்ச்சி இது பார்த்தோம் அப்படின்னா, தொடக்க கால திருச்சபை வீடுகளில் போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா நற்செய்தி அறிவித்தது, இயேசுவை பற்றிய போதனையை கொடுத்தது. அப்புறம் இது அப்புறம் கல்லறைகள், நிறைய வேத கலாபனைகள், அப்புறம் நிறைய துன்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டது. அப்புறம் என்ன நடந்தது? மக்கள் கல்லறைகளில் அவங்க வழிபட ஆரம்பித்தாங்க. அப்புறம் கிறிஸ்துவ சமயம் அரசு சமயமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. அதற்கு பிறகு நாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாலிட்யூட், தனிமையை விரும்பக்கூடிய ஒரு விதமான துறவற வாழ்வு ஏற்படுகின்றது. இப்போ அதான் அந்தோனியார் வர்றாரு, அகஸ்தினார், மற்ற குருமடங்கள், இந்த டொமினிக்கன்ஸ், மற்ற இந்த கப்புச்சின் துறவற சபையை சார்ந்தவங்க எல்லாருமே வரக்கூடியவங்க வர்றாங்க. என்ன பண்ணுறாங்க? அவங்க ஊரை விட்டுட்டு ஊருக்கு வெளியில் பாலைவனத்தில் போய் தங்களுடைய ஆண்டவரை அனுபவிப்பதற்காக அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனிமையில் வாழக்கூடிய ஒரு நிலை. அப்போ யாரெல்லாம் தனிமையில் இருந்தாங்களோ, ஆண்டவரோடு அதிக நேரம் செலவிட்டார்களோ, அவங்க தங்களுடைய பங்களிப்புகளை திருச்சபைக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக எழுத்துக்கள் வழியாக, போதனைகள் வழியாக. அந்தோனியாருடைய போதனை நீங்கள் தயவு செஞ்சு வாய்ப்பு கிடைச்சா அப்படி பிரசங்கம்லாம் வாசித்து பாருங்கள். அவ்வளோ ஒரு ஆழமான மறையுரைகள், இப்படி அந்தோனியாருடைய மறையுரைகள். அந்த அளவுக்கு அது எங்கே கிடைச்சது? இந்த காலத்தில் விவிலியம் அதே போல் இன்றைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆகிடுச்சு, நமக்கு நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், அன்றைக்கு விவிலியம் இந்த அளவுக்குலாம் வளர்ச்சி பெறலை, விஞ்ஞானம் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெறலை. ஆனால் அன்றைய காலகட்டங்களிலேயே மிக அற்புதமாக வல்லமையோடு ஆண்டுடைய வார்த்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அறிவித்திருக்கிறார்கள். இப்போ இந்த ஞானம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, ஆண்டவரோடு தனித்திருக்கின்ற பொழுது, ஆண்டவருக்காக நேரத்தை கொடுக்கின்ற பொழுது இந்த ஞானம், இப்படிப்பட்ட ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இதில் எதிர்மறையான ஒரு பார்வை கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி யாரெல்லாம் துறவு வாழ்க்கை, பாலைவனத்தில் ஊரை விட்டு, நாட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு பார்வை. இது என்ன, உலகத்தில் வாழ்கிறாங்க, உலகத்தோடு மனுஷனோட மனுஷனாக வாழாமல் பொறுப்புகளை, சமூக பொறுப்புகளை அவர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா உதறிவிட்டு அவங்க தனியாக சுயநலத்தோடு வாழ்கிறார்களே என்கிற ஒரு விதமான எதிர்மறையான பார்வை, விமர்சனம் கொடுக்கப்பட்டது. இப்படி பல்வேறு விதமான பார்வைகள், இப்படிப்பட்ட பின்னணியில் தான் நம்முடைய கிறிஸ்து சமயம் வளருகின்றது. இப்போ இன்றைய நாள் இறைவார்த்தை வழிபாடு சொல்லுது, உலகமயமான வாழ்க்கையா அல்லது ஆண்டவருக்குரிய வாழ்க்கை, ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையா? சகோதரர் தொடக்க உரையில் சொன்னாங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட நீங்கள் கோயிலுக்கெல்லாம், அதாவது வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், கோயில் இருங்க அப்படின்னா நீங்கள் என்னை பார்த்து என்ன சொல்லுவீங்க? உனக்கு பொழப்பு இல்லை, உனக்கு குடும்பம் இல்லை, உனக்கு புள்ள இல்லை, எங்களுக்கு என்னப்பா குடும்பம் இருக்குது, பிள்ளை இருக்குது, அதை படிக்க வைக்கணும், வேலைக்கு என்னது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல இடத்துல இப்போ என்னது வேலை வாங்கி கொடுக்கணும் என்று நீங்கள் என்னை பார்த்து சொல்லுவீங்களா மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்போ சொல்லுவீங்க, சரிங்களா? அப்போ பாருங்க, பல நேரங்களில் நீங்கள் என்னை பார்த்து நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் என்னை குறித்து சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. ஆனால் நமக்கு பணம் முக்கியம், இந்த உலகம் முக்கியம், உலக காரியங்கள் முக்கியம். அதை விட நமக்கு யார் முக்கியம் அப்படின்னா கடவுள் முக்கியம். அந்த கடவுள் நம்மளோட கூட இருந்தார் அப்படின்னா இந்த கடவுள் என்ன பண்றாரு? நம்முடைய வாழ்வின் வழிகளை கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ரொம்ப அழகா இன்றைக்கு மரியாள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாழ்வின் வழிகளை கற்றுக்கொள்கின்றோம். எடுத்து வாசின பலமுறை சொல்லிட்டேன், இந்த இறைவார்த்தை மேற்கோள் காட்டி இருக்கிறேன். திருப்பாடல் 16 இறைவார்த்தை 11 எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 16 இறைவார்த்தை 11.
வாழ்வின் வழியை என்னம்மா எனக்கா வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். அடுத்து உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கிறப்ப நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். இப்ப நீ எதுக்கு கோயிலுக்கு வர்றீங்க? நீங்க எதுக்கு கோயிலுக்கு வர்றீங்க? எதுக்கு திருப்பலியில பங்கெடுக்கணும்? எதுக்கு வந்து நற்கருணை ஆராதனையில பங்கெடுக்கணும்? ஏன் வந்து ஒப்புரவு அடையாளத்துல பங்கெடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டேன் அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க, எங்க அம்மா போக சொன்னாங்க, ஃபாதர் போக சொன்னாங்க, அவங்க போக சொன்னாங்க, இவங்க போக சொன்னான்னு சொல்லுவீங்க. ஆனால் உள்ளூர அதெல்லாம் ஒரு வற்புறுத்தல் கட்டாயமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு தேடல் இருக்கிறது, ஒரு வாஞ்சை இருக்கிறது, ஒரு ஆர்வம் இருக்கிறது. என்னப்பா காசு இருக்குது, என்னப்பா பணம் பிள்ளையெல்லாம் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விதமான வெறுமை இருக்கிறது, வெற்றிடம் இருக்கிறது. அப்ப அந்த வெற்றிடத்தை வந்து யாரு நிரப்புறா அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னம் நிரப்புகின்றது. பிரைஸ் தி லார்ட். நீங்க நம்புறீங்களா? நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவாம். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவாம். பிரியமானவர்களே, இப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமருகின்ற பொழுது நம்முடைய எதிர்காலத்தை குறித்த சிந்தனைகள், அந்த வளமான வாழ்வு நமக்கு வந்து கொடுக்கப்படுகின்றது. எடுத்து வாசிங்க 2 சாமுவேல் அதிகாரம் 7ல நீங்க வந்து 14:10 நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த நிகழ்வு இதுதான். இப்ப தாவீது அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஒரு மாளிகை கட்டிட்டார், ஆடம்பரமான ஒரு அரண்மனையை கட்டிட்டாரு. கட்டி வந்து பயங்கர சந்தோஷமா உல்லாசமாக வாழக்கூடிய ஒரு நிலை. இப்போ தாவீது அரசனுக்கு ஒரு வருத்தம், நான் இப்படி மாட மாளிகையில இருக்கிறேன், ஆண்டவர் இப்படி வந்து கூடாரத்தில் வந்து இருக்கிறாரு என்கிற ஒரு வருத்தம், ஒரு கவலை வந்து யாருக்கு இருக்கிறது அப்படின்னா தாவீது அரசனுக்கு இருக்கிறது. இப்ப கோயில் கட்ட விரும்புறாரு. இப்ப கடவுள் என்ன பண்றாரு? நாத்தான் நிறைவாக்கின வழியா வந்து பேச ஆரம்பிக்கிறார். இவர் திட்டமிடுகிறார், கோயில் கட்டணும் அப்படின்னு திட்டமிடுகின்ற பொழுது கடவுள் நாத்தான் நிறைவாக்கின வழியாக பேசுகிறாரு. நீ கோயில் கட்ட மாட்ட, உன்னோட என்ன செய்வேன் அப்படின்னா உனக்கு பின் வரக்கூடிய மகன் வந்து உனக்கு கோயிலை கட்டுவான், எனக்கான ஒரு நிலையான இருப்பிடத்தை உறைவிடத்தை வந்து அவர் வந்து ஏற்படுத்துவான். உன்னை நான் எப்படி ஆசீர்வதிச்சேனோ, உன்னை நான் எப்படி பெயரோட புகழோட வாழ வச்சேனோ, அதே போல என்ன பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு பின் வரக்கூடிய உன்னுடைய மகனையும் நான் வந்து நிலை பெயரை செய்வேன், பெயரோட புகழோட வாழ வைப்பேன் என்று சொல்லி என்ன பண்றாரு? நாத்தான் இறைவாக்கினர் வழியாக கடவுள் அங்க வந்து தாவீது அரசனுக்கு சொல்றார். இப்ப இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே ஒரு அரசனுக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது, எல்லா அதிகாரம் இருக்கிறது. நீ என்னையே சொல்றது, நான் என்னையே கேட்கறது. இப்ப என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா தாவீது அரசன் வந்து நாத்தான் இறைவாக்கினருடைய வாக்கை புறக்கணித்திருக்கலாம். இப்ப தாவீது அரசன் என்ன பண்றாரு அப்படின்னா நீங்க 18வது வசனம் வாசிங்கம்மா. 2 சாமுவேல் அதிகாரம் 7 இறைவார்த்தை 18. பின் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து, பாருங்க நல்லா கவனிங்க, பின் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். பாருங்க, ஒரு பிரச்சனை, முடிவெடுக்க முடியல, குழப்பம் வருகின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அங்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த வார்த்தையில அவர் வந்து தெளிவு பெறுகிறார். இப்ப தாவீது என்ன பண்றார் அப்படின்னா அவர் அங்கங்கு ஓடல, உல்லாசமா இருக்கல. அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். வாசிங்க. என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? வாசிங்க. இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, உன் திருமுன் இது சிறிதே. உன் ஊழியனின் குடும்பத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசியுள்ளீர். பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, ஒரு குழப்பம், பிரச்சனை, முடிவெடுக்க முடியல. இப்ப தாவீது என்ன பண்றார் அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக வருகிறார். வந்து என்ன பண்றார் அப்படின்னா நான் ஒரு ஆடு மேய்க்க கூடியவன், கடைசி பிள்ளை, என்னுடைய சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டவன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா என்னை அரசனாக நீ வந்து உயர்த்தி இருக்கிறீர். சிங்கங்கள் மீது நான் வந்து சண்டை போடுவது தேவையான வல்லமை எனக்கு நீங்க வந்து கொடுத்து இருக்கிறீங்க, சரிங்களா? ஆற்றலை கொடுத்து இருக்கிறீங்க. பலர் என்னை குறித்து அவதூறு பேசுறாங்க, என்னை துன்புறுத்தக்கூடிய ஒரு நிலை. இருப்பினும் நீ என்ன பண்ணி இருக்கிற அப்படின்னா என்னை உயர்த்தி இருக்கின்றீர். அது மட்டுமல்ல, என் குடும்பத்திற்கு, என்னுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம், என் பிள்ளைகளுடைய வாழ்வு, என் சந்ததியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஆண்டவரே நீர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எங்க சொல்றாரு? நம்ம டீ கடையில் நின்றுகிட்டு பேசுறது போல அல்ல, மாறாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? அவர் வந்து ஆண்டவரிடத்துல தன்னுடைய நிலை,
தன்னுடைய வாழ்வு எப்படி கடவுள் நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார், கடவுள் எப்படி தன்னுடைய வாழ்வை உயர்த்தி இருக்கிறார் என்பதை இங்கு தாவீது எடுத்துரைக்கின்றார். இப்ப இந்த தாவீதுக்கு இன்னொரு பிரச்சனை வருது. இப்ப திருப்பாடல் 27 இறை வார்த்தை 4 எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 27 இறை வார்த்தை 4. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில், பாருங்க, ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்ப நாம என்ன பண்றோம், நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகல, உடனே புரோக்கரை பார்க்க ஓடுறோம். புரோக்கரை பார்க்க ஓடுறோம். ஏன் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலே, இந்த புண்ணே பாருப்பா, அந்த இடத்துல இப்ப பாருப்பா. நம்ம கோயிலுக்கு வரமாட்டோம். கோயில்ல நம்ம குடும்பமா வந்து வரமாட்டோம். நம்ம பிள்ளைங்களை வந்து ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஒப்பு கொடுத்து சரி, இந்த ஒரு வரன் வந்து இருக்குது, இந்த வரன் என் மகனுக்கு அல்லது என் மகளுக்கு ஏற்ற வரனா, கடவுளே நம்முடைய திருவுளம் என்ன செய்யறோம்னா வந்து பெரும்பாலானவர்கள் வந்து கேட்பதே இல்லை. நாம பார்க்கறதெல்லாம் கார் கொடுப்பாங்களா, அல்லது வந்து நகை எத்தனை பவுன் போடுவாங்களா, வீடு இப்படி இருக்குதா, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரா, அதெல்லாம் முக்கியம் தான்ப்பா. அதை கடந்து என்ன அப்படின்னா, இந்த மகன் என் மகன் அல்லது என் மகள் இந்த வீட்டுக்கு போறப்ப அல்லது இவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறப்ப அவங்க நல்லா இருப்பாங்களா, இது கடவுளுடைய திருவுளமா, இவருக்கு திருமணம் பண்ணி வைப்பதற்கு, இவருக்கு பொண்ணை கொடுப்பதற்கு அல்லது மகனை கொடுப்பதற்கு கடவுள் விரும்புகிறாரா? நீங்க விரும்பலாம், பெற்றோர்கள் நீங்க விரும்பலாம், கடவுள் விரும்புகிறாரா? இப்ப தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தவன என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் கோயிலுக்கு வர்றாரு. கோயிலுக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்றாரு, வாஞ்சிக்கிறார். என்ன அப்படின்னா, ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும், ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்துல மரியாள் உட்கார்ந்து இருக்கிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்துல மரியாள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து என்ன பண்றாங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு பதிலுரை பாடல், அதாவது நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி ரொம்ப அழகா வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நிமிஷம் போடுங்க. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி, அது இறைவார்த்தை போடுங்க. ஆர்வமுடன் கேட்போரே, நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. போடுங்கப்பா, அல்லேலூயா பரவ போடுங்களப்பா. சீரியனல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு, அடுத்து வாசிங்க, போடுங்க. சீரியனல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, சீரிய நல் உள்ளத்துடன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். இன்றைக்கு மரியா கிட்ட ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, மார்த்தா கிட்ட ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. பலவற்றை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு மார்த்தாவை போல நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதை செய்யணும், அதை செய்யணும், அதை பண்ணணும், அங்க போகணும், இங்க போகணும், இதை கட்டணும், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டுடைய வார்த்தையை கேளு, அதை காத்து மன உறுதியுடன் அதை காத்து மன உறுதியுடன் பலன் கொடு. அப்பதான் நீ வந்து பேறு பெற்றவனாக இருப்பாய். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆபிரகாம் அந்த தூதர்களுடைய பாதத்தில் அமர்ந்தார். ஆண்டவர் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறாரு. இன்றைக்கு நீங்கள் எந்த நோக்கத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தை நாடி வந்திருக்கிறீர்கள்? எந்த மனநிலையோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறீங்க? எல்லாம் அப்படி இரண்டு கரங்களையும் மார்பில் வைத்துக் கொள்வோம். மார்பில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி ஆபிரகாமை தேடி இறைவன் சென்றார். 3 தூதர்கள் போனாங்க. தன்னுடைய விண்ணப்பத்தை அங்கு ஆண்டவர் ஆபிரகாம் அவரோடு பேசுறார், உபசரிக்கிறார். மார்த்தா வீட்டுக்கு ஆண்டவர் போனாரு, ஆண்டவர் பேசுறாரு. அதுல மார்த்தா பலவற்றை குறித்து கவலைப்படுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இதயத்திற்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறார். நாம் எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஆண்டுடைய பிரசன்னத்துல
சீரியன் இதயத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். மரியாவை போல நமக்கு பணம் தேவை, அதிகாரம் தேவை, சொத்துக்கள் தேவை. அதை கடந்து அதெல்லாம் யார் கொடுக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஆண்டவர் மன உறுதியோடு நமது காத்திருக்கின்ற பொழுது நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரே, இது ஆபிரகாம் காத்திருந்தார். 3 தூதர்கள் வீட்டுக்கு போனாங்க, அங்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. இன்றைக்கு நாங்கள் பல நாட்களாக காத்து கொண்டிருக்கிறோம், உம்மை தேடி வந்திருக்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் சமாதானத்தை, அமைதியை, ஒற்றுமையை மற்றும் நாங்கள் விரும்பக்கூடிய காரியங்களை நிறைவேற்றி தாரும் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்.